Hi friends, இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு கீபேட் மொபைலை டிஸ்அசெம்பிள் பண்ணி திரும்ப அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த பேக் கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இது நம்ம கையாலே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த பேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பேக் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கையாலே ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இல்லைனாலும் இந்த கிட்டார் பிக் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பனர், பிளாஸ்டிக் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம ஈஸியாக கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு இந்த லாக் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக இதில் ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரூ டைப் வந்து பார்த்து அதுக்கேற்ற ஸ்க்ரூ டிரைவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். சில ஸ்க்ரூ வந்து பழைய ஸ்க்ரூவாக இருந்தால் அதோட கேப் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேசிங்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு இது சாய்ச்சோம் அப்படின்னா கேசிங்லேருந்து அழகாக வந்துடும். ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பேக் பேனல், பேக் கேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சென்டர் கேஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உள்ளே வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் சென்டர் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடலில் இது வந்து சென்டர் பேனல். அதோடு தான் வந்து மதர் போர்டு வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளிப் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நம்ம இப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வெளியில் வந்துடும். ஓகே, இதுதான் வந்து இந்த கீபேட் மொபைலோட டிஸ்பிளே. இது வந்து B2B கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது மதர் போர்டு. இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பேட்ரி கனெக்டர், இது வந்து ஆண்டனா கனெக்ஷன் பாயிண்ட், இதை வந்து எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படின்னா இதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆண்டனா சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணுறது மூலிமா. ஸோ ரிமோட் ஏரியாஸ் இல்லை மவுண்டன் ஏரியாலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிம் ஸ்லாட், மெமரி கார்டு ஸ்லாட், வைப்ரேட்டர் மோட்டார், கேமரா, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் போர்ட் இங்கே இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இது ரெண்டும் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன். இது வந்து கீபேட் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இது வந்து பிஜே டைப் மைக். இது வந்து டிஸ்பிளே கனெக்டர் பாயிண்ட். ஸோ இதில் வந்து ஏர் ஸ்பீக்கர் வந்து இந்த சென்டர் கேஸில் வந்து ஏர் ஸ்பீக்கர் இருக்குது.
அடுத்ததாக பேக் கேஸில் பார்த்தீங்கன்னா ரிங்கர் இருக்குது. அடுத்ததாக ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதில் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்லேயும் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். நார்மல் நோக்கியா சின்னதாக இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் 2 பின் இருக்கக்கூடிய அந்த சின்ன பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த மாடலில். எப்போவுமே வந்து நம்ம ஒரு மொபைலை வந்து திரும்ப அசெம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே வந்து போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த சென்டர் கேஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சைடில் நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த பேக் பேனலில் வந்து நம்ம இந்த சென்டர் கேஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். சார்ஜரை உள்ளே போகிற மாதிரி பண்ண அப்படின்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட் கேஸிங்கை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே லாக் டைப் தான். ஓகே, பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கீபேட் மொபைலை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி அசெம்பிள் பண்ணணும். தேங்க்யூ.